அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கிறிஸ்டியாஸ்டி. நான் 2வது மாணவி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழமேல்குடியில் படிக்கிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். கடைக்கேளு கடைக்கேளு தாத்தா பாட்டி கடைக்கேளு, கடைக்கேளு கடைக்கேளு தாத்தா பாட்டி கடைக்கேளு. ஒரு ஊர்ல தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்களா. இந்த தாத்தா வீடும் மரங்கள் சூழ்ந்து இயற்கை வளத்தோடு அருமையா இருக்குமா. பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் பொருட்கள் மக்கா குப்பை எதுவும் இருக்காராம். கொசு மச்சாரா சுத்தமா சொருக்கமாய் இருக்குமா. தாத்தா இயற்கை உணவை விரும்பி உண்பாரா. அதனால நோய் நொடி இல்லாம பொருட்கள் படத்தோடு இருப்பாரா. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமான வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். தாத்தா ஒரு பெட்டி சிந்தாளா. அந்த பெட்டியில இன்னொரு குழுன்னு போட்டுக்காச்சு காமிக்க மாட்டாரா. அவரை பத்திரமா வச்சிருந்தாரா. அது ஊரே பரவி அது தெரிஞ்சு அந்த திருடங்கள் வந்து தாத்தாவோட கூடைய பிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாங்களோ. தாத்தா கண்ணு முடிச்சு பார்த்து திருடாரே திருடாரே தம்பி திருடாரே, பருமை நிறைந்து பயந்து விடாரே, திறமை நிறைந்து மறந்து விடாரே, திருடாரே திருடாரே தம்பி திருடாரே, பருமை நிறைந்து பயந்து விடாரே, திறமை நிறைந்து மறந்து விடாரே. தாத்தா 2 இடத்துல கையில புடிச்சுட்டாரா. அவங்க தாத்தான விடு நம்ம உருண்டு சண்டை போட்டு அந்த பெட்டியை திறந்துலாம் பார்த்தாங்களா. ஆனா தாத்தா சொல்லிட்டானல உருண்டு 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 இங்குட்ட ஒரு குத்து குத்துனாரா, இங்குட்ட ஒரு குத்து குத்துனாரா, இங்குட்ட போயிருந்தாரா, இங்குட்ட ஒரு குத்து குத்துனாரா, இங்குட்ட போயிருந்தாரா. அந்த பெட்டி திறந்துடுச்சா. பார்த்தா தாத்தாவோட ஜீன்பா. அவங்க ஆச்சரியப்பட்டு தாத்தாட்ட மண் கேட்டுட்டு போயிட்டாங்களா. இயற்கையை நேசிப்போம் கிப்பா தாத்தா போல் ஆயிலே காப்போம். இயற்கையை நேசிப்போம் கிப்பா தாத்தா போல் ஆயிலே காப்போம். நன்றி.